ஹலோ எவ்ரிவன், சிறு சிந்தனையுடன் உங்கள் ஷம்மு. நம்ம ஒரு காலகட்டத்தில் பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசன்ட்லேயும் சரி நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய அவமானப்பட்டிருப்போம், நிறைய தோல்வி அடைஞ்சிருப்போம். நிறைய பேர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க. இவங்களா நம்மளை ஏமாத்தினாங்க, இவங்களா நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க, இவங்களாலேயே நம்ம இந்த மாதிரி ஆனோம் அப்படின்னு சொல்லி முடங்கி போகிறோம்ல, அதாங்க நம்ம டிமோட்டிவேட் ஆகிற இடம். அதுதான் நம்ம தன்னம்பிக்கை தொலைக்கிற இடம். பாசிட்டிவ் மைண்ட் செட்டுடைய பீப்புளோட பழக ஆரம்பித்தாலே போதும், நம்மளோட முயற்சிகள் வெற்றி பெறும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் செவிட்டு தவளை கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு ஒரு 3 தவளைங்க வந்து கிணத்துல விழுந்துருச்சு. கிணத்துலேருந்து எப்படிடா வெளில போடுதுன்னு சொல்லிட்டு 2 தவளைங்க முயற்சி பண்ணாமலே பேசிட்டு இருந்துச்சுங்க. ஒரு தவளை மட்டும் முயற்சி பண்ணி மேலே ஏறி போயிட்டே இருந்துச்சு. 2 தவளைங்க சொன்னிச்சான், நீ மேலே போவாதரா, பாம்பு ஒன்று கடிச்சிடும், இந்த விலங்கு ஒன்று சாப்பிட்டுடும், போவாதரான்னு சொல்லிட்டு. அது கேட்கவே இல்லை. அது பாட்டுக்கு அதை முயற்சி பண்ணி போயிட்டே இருந்துச்சு. தரையை தொட்டுடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துல போய் அது வாழ தொடங்கிடுச்சு. ஆனால் அந்த 2 தவளைங்க கிணத்துல இருந்து செத்து போயிடுச்சுங்க. அந்த மாதிரி தான் நம்மளை புறம் பேசுகிறவங்களும் சரி, நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் நம்ம காதில் வாங்காமல், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நல்ல விஷயங்களை கேளுங்க. நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே நம்ம பிரெயினே பாசிட்டிவ் கெமிக்கலை சுரக்க ஆரம்பிக்கும். நம்மளால முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட ஜெயிக்க முடியும். உலகம் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி பரவி இருக்கு. பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு தான் வார்த்தைகள் இல்லை, ஆட்களும் இல்லை. பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ ஒரு சிறு முயற்சி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப், உங்கள் ஷம்மு.